ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக வர்றதுக்கு வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 5 லவங்கம், அப்புறம் சின்னதாக 5 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி அதிகமாக சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் இதில் கால்வாசிலையும் பாதி அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்குற போதே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. பிரியாணி ஓவர் ஸ்மெல்லாக திகட்ட ஆரம்பிச்சிடும். கால்வாசியில் பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும், நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் சின்னதாக ஒரு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ பிரியாணிக்கு முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்குற போது நம்ம பிரியாணி சாப்பிட்ற போது இது வாயில் கடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ முந்திரி ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் பெரிய சைஸில் 3 பெரிய வெங்காயம் இது மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடணும். அப்போ தான் பிரியாணி நல்லா காரம் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ பச்சை மிளகாயை முழுசாக சேர்க்காதீங்க, இது மாதிரி வதக்கிற போது வெடிக்க ஆரம்பிக்கும். லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பெரிய சைஸில் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. எப்பயுமே பிரியாணிக்கு புதினா வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க, மல்லி இலை அதுக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கிற போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, அப்போ தான் நல்லா குழைவாக வதங்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை லைட்டாக வதக்கிடுங்க. இது மாதிரி பிரியாணி மசாலா நிறைய செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 2-3 மாதம் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எப்பப்போ பிரியாணி பண்ணுறோமோ அப்பப்போலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் தயிர் திரிஞ்சு போன மாதிரி இல்லாமல் நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 600 கிராம் அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ மட்டனை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு சலாடையில் போட்டு வச்சுடுங்க, அப்போ தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடியும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு தண்ணி சேர்க்குற போது அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ மட்டன் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க.
ஸோ நான் 1/2 கிலோ பாசுமதி அரிசிக்கு 600 கிராம் அளவுக்கு மட்டன் சேர்க்குறேன். எப்பயுமே அரிசியை விட மட்டன் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற போது பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை 1/2 கிலோவுக்கு அதிக அளவுக்கு மட்டன் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மட்டனை ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கிற போது குழஞ்சி போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மட்டன் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதுலேயே தண்ணியும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த டம்ளரில் தான் 1/2 கிலோ பாசுமதி அரிசி அளந்து எடுத்தேன். எனக்கு 2 டம்ளர் அரிசி இருந்துச்சு. நான் அதுக்கு வந்து இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அதே மாதிரி எப்பயுமே பிரியாணிக்குன்னு மட்டன் வாங்குற போது கொஞ்சம் கொழுப்போடு வாங்கிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தண்ணிக்கும் மட்டனுக்கும் சமமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 3 விசில் வேக விட்டுருங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குக்கர் 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் 3/4 வெந்திருக்கு. அதிக விசில் விட்டுடாதீங்க, குலைவாக வெந்துடும். கரெக்டாக 3 விசில் விட்டிங்கனாலே போதும். இது நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அதனோட சேர்ந்து மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 கிளாஸ் பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ 2 கிளாஸ் பாசுமதி அரிசி எனக்கு 1/2 கிலோ அளவு இருந்துச்சு. அதே மாதிரி அரிசியை அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க. சாதம் வந்து உடஞ்சி போயிடும். கரெக்டாக 20லிருந்து 25 நிமிஷம் போல் ஊறிச்சுன்னா போதும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது உடஞ்சிடாமல் இது மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. ஸோ இந்த மட்டன் பிரியாணிக்கு நம்ம பாசுமதி அரிசி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக கலந்துட்டு இது மாதிரி சமப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அரிசிக்கும் தண்ணிக்கும் சமமாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துடலாம். ஸோ தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துடாதீங்க. 1/2 கப் துருவன தேங்காயோட 1 கப் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வடித்து சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு கூடவே இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த கப்பில் தான் 2 கப் பாசுமதி அரிசி எடுத்தேன். இப்போ அதுக்கு வந்து தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி ரெண்டுமே சேர்த்து நமக்கு 3 கப் அளவுக்கு தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்கிற போதே 1 கப் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ வந்து 1 கப் தேங்காய் பாலும் கூட 1 கப் தண்ணியும் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு. நான் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். எப்பயுமே பிரியாணிக்கு 1 கல் அளவுக்கு உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நீங்கள் பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி சேர்க்கறதா இருந்தால் மட்டும் தண்ணியும் தேங்காய் பாலும் இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டுருங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி நல்லா கமகமன்னு தயாராகிடுச்சு. இப்போ சாதம் உடஞ்சிடாமல் இது மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. நீங்களே பாருங்கள், பிரியாணி கொஞ்சம் கூட குலையவே இல்லை. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. கரெக்டாக நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் செஞ்சேங்க அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ் கூட எதுவும் தேவையில்லை. ஏன்னா இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கூட கொஞ்சமாக ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு.
அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.